வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் பாருங்க. The greatest number that will divide 62, 78 and 109 leaving remainders 2, 3 and 4 respectively is 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து மீப்பெரு பொது காரணி டைரக்டா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர், இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம ஹைசிஎஃப் எடுக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 62, 78, 150 வந்து வகுத்தோம் அப்படின்னா ஒரு நம்பரால வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 62 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும். 78 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கணும். 150 டிவைட் பண்ண நேரம் ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து அதை நம்ம ஐசிஎஃப் எடுக்கும்போது வந்து 3க்கு வந்து பொதுவான நம்பர் தான் எடுக்க முடியும். இப்போ 62 எடுத்தோம் அப்படின்னா நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் வந்து 2 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 62 மைனஸ் 2 60 எடுத்தோன்னு வைங்களா, இதால ஒரு டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இல்லைன்னா ஐசிஎஃப் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இதுக்கு ரிமைண்டர் 2 வரணும்னா என்ன பண்ணணும், அப்போ 62னா இது ரிமைண்டர் 2 வந்துடும். அதனால என்ன பண்றோம், இதை வந்து 2ஆல மைனஸ் பண்றோம். அப்போ 60 ஆச்சா. அடுத்து நம்பர் 78. இந்த 78 டிவைட் பண்ணாலும் என்ன நம்பர் ரிமைண்டரா வரும்னு கேட்டிருக்காங்க, 3. அப்போ அதை 3 மைனஸ் பண்ணணும், 75. அடுத்து 109. இந்த 109 டிவைட் பண்ணாலும் என்ன நம்பர் வந்து ரிமைண்டர் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 4. அப்போ 109 மைனஸ் 4 105 வரும். இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் வந்து ஹைசிஎஃப் நம்ம எடுக்கலாம். 60, 75, 105 பாருங்க. 1 2 1 5 2 1 3 எடுத்தோம் அப்படின்னா 4 12 13 15 12 13 21. இதுக்கப்புறம் வந்து நம்ம காமன் ஆட்டு எந்த நம்பருமே இல்லை. ஸோ 15 தான் இதோட ஹைசிஎஃப். இந்த 15 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். 3வது ஆப்ஷன்ல இருக்கு 15. அவ்வளவுதான்.